வீடியோ பார்த்துக்கலாம் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ல வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த ஒரு விஷயத்துல இருக்கும். ஸோ கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை நிஜமாகவே பிடித்திருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் சொல்லக்கூடிய அனைத்தையும் இந்த ஆண்கள் கட்டாயம் செய்வார்கள். அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, பட் உண்மையாவே நீங்க விரும்பக்கூடிய அந்த பையனுக்கு உங்களை பிடிச்சிருக்கா, நிஜமா அவனுக்கு என் மேல பாசம் இருக்குது, பாசம் இருந்துதான் என்ன விரும்புறான் அப்படின்ற டவுட் உங்களுக்கு சம்டைம்ஸ்ல வந்து இருக்கலாம். ஏன்னா அவங்க உண்மையை விரும்புறாங்களா பொய்யா இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற கேள்வி உங்களுக்குலாம் வந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க உங்களுக்கு எதை வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஆணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பட்சத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயத்த உங்களுக்காக நீங்க விரும்பக்கூடிய ஆணோ இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஆணோ செய்வாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொன்னாலும் சரி கேட்கவும் மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் நீங்க எவ்வளோ கெஞ்சினாலும் சரி அவங்க செய்ய மாட்டாங்க. பட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சொன்னாலும் சொல்ற மாதிரி வந்தாலும் அவங்க செய்வாங்க. இங்க இருக்கக்கூடிய அதிக ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்பும் போது அந்த பெண்ணை அதிகம் பிடித்திருக்கும் போது அதை அதிக அளவில் அந்த பெண்ணிடம் காமித்துக் கொள்ள மாட்டார்கள். இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி என் மேலே அன்பு காமிக்கணும், பாசம் காமிக்கணும், எல்லாமே எனக்காக இருக்கணும். சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு நிஜத்தில் வேணும்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நிஜ வாழ்க்கையில் கிடைக்காதுங்க. சினிமா அதனால தான் அதை சினிமான்னு சொல்கிறாங்க. நிஜ வாழ்க்கை அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும். பட் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைஃப் எக்ஸெப்ட் பண்ணிட்டு லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகிறதுனாலேயே என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு கட்டத்தில் இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க போனாங்களோ அந்த ஒரு காரணத்தினால இல்லைன்றதுனால மன திருப்தினால மன திருப்தி இல்லாத காரணத்தினால பிரேக்கப் வந்து முடியுது. ஸோ அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க, அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் காதலிக்கும் நபருக்கு உங்கள் மேல் இருந்த நம்பிக்கை இப்போது இல்லாமல் போய்விட்டது என்றால் அவர்களை விட்டு நீங்களே வெளியே வருவது தான் சிறந்தது. இல்லையெனில் நீங்க தான் அதிக அளவில் கஷ்டப்படுவீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பக்கூடிய பார்ட்னர் தாங்க, ரொம்ப உண்மையா நீங்க விரும்புறீங்க வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் உங்க மேல துளி அளவு கூட நம்பிக்கை வரல, துளி அளவு கூட நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க, அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் அவங்கள மாத்திடுவேன், அவங்க நான் சொல்றதை கேட்பாங்க, இப்படிலாம் நம்பிக்கை இல்லாம போச்சா ஒரு டைம் மற்றவங்க சொல்றதை நம்பி உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பர்சனோட நீங்க லைஃப்ல இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் அதிகமா நம்புவாங்க. உங்க மேல சந்தேகப்பட்டு பட்டு உங்க வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம அழிச்சிருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்று தெரியாமல் ஒருவர் மீது அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்காதீர்கள். அப்படி வைத்தால் கடைசியில் ஏமாறுவது நீங்களாக தான் இருப்பீங்க. இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கூட இருக்காது, பழகின ஒரு நாள் 2 வீக்ஸ்க்குள்ளேன்ட்டு பயங்கரமா அன்பையும் பாசத்தையும் அவங்க மேல வச்சிருவாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்யலான்ற அளவுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் 1 or 2 வீக்லயே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க 1 or 2 வீக்லாம் பெருசா என்னங்க வந்து 1 or 2 வீக்னு யோசிக்கவே கூடாதுங்க. ஒரு நாளா இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு நாள்ல முழுக்க முழுக்க அன்பும் பாசமும் கிடைச்சிச்சுன்னா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அந்த பர்சன் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த காதல். அப்படி பார்க்கும்போது நீங்க 1 or 2 வீக்ஸ் ஒருத்தங்க கூட நெருக்கமா பழகிட்டீங்க, அவங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டீங்கன்னா, அப்படி நினைச்சீங்க அப்படின்னா கடைசியில ஏமாந்து நிற்பது நீங்க தான். எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ண போறீங்க, மேரேஜ் பண்ண போறீங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு டைம் சொல்ல முடியாது. பட் நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மனசுல ஒரு டைம் தான் காதல் வரணும் அப்படின்றது. அந்த ஒரு ரீசனால தெளிவான முடிவை தெளிவா யோசிச்சிடுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்க தான் லைஃப் லாங் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் தெரிந்த தெரியாத ஒரு ஆணிடம் பேசும்போது அவர்கள் மற்றதை கவனிக்காமல் உங்களை மட்டும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கார்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் பேசுவது அவர்களுக்கு அதிகம் பிடித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதாவது எப்படின்னா நீங்க ஒருத்தங்கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்களா இருக்கலாம், இல்ல ரீசன்ட் டேஸ்ல தான் பழக்கமான ஒரு பர்சனா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை உங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்ற போது நீங்க பேசும்போது உங்க ஃபேஸையும் உங்களுடைய கண்களையும் தான் நோட்டமிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய அந்த இமைகளை பார்த்து ரசிப்பதும் உங்களுடைய கண் விழிகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து பேசுறது, அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு ஆண் அதிகமாக ரசிப்பான். அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதான்.
ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு ஆணுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க. சிம்பிளான விஷயந்தான், ஆனால் இங்கே இதுவே பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதான் இந்த ஒரு ஃபேக்டில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இதோட பார்ட் 2 வீடியோவும் வருது கைஸ். ஸோ விருப்பப்படுறவங்க அதையும் தாராளமாக பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு விஷயம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தடா. Bye bye.